லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. அண்ணாமலை ஒரு எதியூரப்பா மாதிரி, ஒரு கல்யாண் சிங் மாதிரி, ஒரு கோபிநாத் முண்டே மாதிரி, ஒரு பைரன் சிங் சக்காவா மாதிரி, ஒரு சுந்தர்லால் பட்வா மாதிரி ஒரு தலைவரா இங்க உருவாகி வந்துட்டாருங்கிறது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இல்லை சார், கம்ப்ளீட்டாக நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியாதுல்ல எடப்பாடி அவர்களை. யாரையும் ரைட் ஆஃப் பண்ண முடியாது. பட் 4% ஜெயலலிதா போனாங்களா கன்னியாகுமரியில்? 4% எம்ஜிஆர் போனாரா? 8% திருநெல்வேலியில். திமுகவும் 200ன்றது ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்குதா? திமுக அதை நம்புறாங்க. ஆனால் ஃப்ளைட்டில் இருந்து கீழே வர்றது வர ஒரு 7 நிமிஷம் நானும் அவரும் பேசிகிட்டே வந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஷார்ப் எஜ்டு பிரெயின் உள்ள ஒரு லீடருங்கிறத என்னால் புரிஞ்சுவிட முடியுது. பர்சன்டேஜ் நிரூபிக்காத விஜய் 26ல் என்ன கேமை ப்ளே பண்ணுவார்? அவர் தனிச்சு போட்டியிட்டா எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுவார். அவர் பாதையில் அவர் போயிட்டு இருக்கிறார். இப்போ ஒரு கை வசம் தான் இது. அசாண்டேட் ஒரு கை வசம் தான். பிஎம்ஓ இப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்மோடு இன்று இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கீங்களா? இல்லை, நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தினகரன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் திடீர்னு இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கான தேவை என்ன வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதாவது அதிமுகவும் பாஜக இணையணும், அப்போ தான் வலு பெறுங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. எதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட் நினைக்கிறீங்க? எடப்பாடி இணைய மாட்டாருன்னு தெரியும். தினகரன் இருக்கக்கூடிய இடத்துக்கோ ஓபிஎஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கோ வரமாட்டார். ஏன்னா அவர் எப்படி வந்தாருன்னு அவருக்கு தெரியும். தினகரன் சிஎம்ஐ கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தார். கட்சி அலுவலகத்தில் துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன். அவர் ரூமில் போய் சிஎம் பார்த்தாரு. ஓபிஎஸ் இபிஎஸ் இரட்டை தலைமையாக 2 பேரும் 50-50 இருந்தாங்க. மீண்டும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துடவே கூடாதுங்கிறதுல எடப்பாடி உறுதியாக இருப்பார். இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே எடப்பாடி வரவே மாட்டார். அது நல்லாவே தினகரனுக்கு தெரியும். இதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி 13+5% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக இருக்க பக்கம் வந்தாலே நம்ம தோற்று போவோம், அரசியல் எதிர்காலமே போயிடும், லீடர்ஷிப்பும் போயிடும், ஆட்சிக்கும் வர முடியாது, கட்சியும் நம்ம கையை விட்டு நாளைக்கு வேறு யாராவது பாஜக கூட சேர்ந்து தட்டி பறிச்சிருவாங்கங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச தினகரன் எடப்பாடியை கிண்டல் பண்ண, கேலி பண்ண இங்கே வரணும், அல்லது நீங்கள் தொடர் தோல்வியில் தான் இருப்பீங்க, பாஜக கூட இல்லைன்னா நீங்கள் தொடர் தோல்வியில் இருப்பீங்கிறதான் தினகரன் பண்ணுறாரு. லைக் அதை தாண்டி இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றது அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஒரு முழுகும் கப்பலாக இருக்குது, அழிவு நோக்கி போயிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ அண்ணாமலை கிளியராக நான் 26 சரி நான் அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன்னு கிளியராக இருக்காரு. ஒரு வேளை சின்ன சான்ஸாக இருக்கா சார் அதிமுக பாஜக கூட்டணி வர்றதுக்கு? கூட்டணி வேண்டாம், தனித்து வளரணுங்கிறது தான் மோடி அண்ணாமலையோட திட்டம். என்னென்னா ஒரிசாவில் அப்படி வளர்ந்துட்டாங்க, ஹரியானாவில் வளர்ந்துட்டாங்க, தெலுங்கானாவில் வளர்ந்துட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வளர முடியுங்கிறது அண்ணாமலையோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த வகையில் தான் நேற்று நான் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் என்ன கடுமையாக என் மேலே என்ன சார் சொன்னார்? இப்போ பாஞ்சி பிராண்டினார். காரணம் அண்ணாமலை ஒரு எதியூரப்பா மாதிரி, ஒரு கல்யாண் சிங் மாதிரி, ஒரு கோபிநாத் முண்டே மாதிரி, ஒரு பைரன் சிங் சக்காவா மாதிரி, ஒரு சுந்தர்லால் பட்வா மாதிரி ஒரு தலைவராக இங்கே உருவாகி வந்துட்டாருங்கிறது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. பாஜக இலகணேசன் தலைமையில் 7% போனாங்க, தமிழிசை தலைமையில் 3.7 போச்சு, பொன்னார் தலைமையில் 5.5 போச்சு, எல்முருகன் தலைமையில் 2.7 போச்சு, தமிழிசை தலைமையில் இன்னொரு எலெக்ஷனில் 2.7 போச்சு. வரலாற்றிலே 14.4% இரட்டை இலக்கத்தில் அண்ணாமலை தலைமையில் இந்த கட்சி வந்துட்டு. ஸோ இவரை ஒரு காஸ்ட் நியூட்ரல் தலைவராக பார்க்குறாங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மோகன்தாஸோ, இன்ஜினியர் எஸ்பி குட்டியோ, இவர் வை பாலச்சந்தரோ, இவர்கள் போன்றவர்களோ ஒரு பிஜேபிக்குள்ளே ஒரு எமர்ஜ் ஆகியிருந்தாங்கன்னா, ஏன் ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம் போன்றவர்கள் கூட பிஜேபிக்குள்ளே எமர்ஜ் ஆகி வந்திருப்பாங்கன்னா அது ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஷிப்பாட்டு ஆகிருக்கும். தமிழிசை, பொன்னார் இவங்க அந்த இமேஜை பெற முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. இலகணேசன் ஜிக்கு வந்திருக்கலாம், அவரும் அதை ஏதோ ஒரு தமிழ் மண் அது இதுன்னு அவரே பிராமணர், அது தமிழ் மண்ணில் இதாக முடியுமான்னு அவர் ஒரு தப்பு கணக்கு போட்டு அவரும் அதை அச்சீவ் பண்ணலை. அண்ணாமலைக்கு 11.4% வாக்கு வந்ததுலேருந்து பிராமணர்களை ஏற்றுக்கிறாங்க,
பிறமொழியாளர்கள் ஏற்றுக்கிறாங்க, இந்து நாடார்கள் ஏற்றுக்கிறாங்க, கொங்கு வேளாளர் இளைஞர்கள் வந்து எடப்பாடியை விட்டுக்கிட்டு அண்ணாமலை பக்கம் வராங்க. ஸோ அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின் இவங்கள மாதிரி ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்னாலும் கூட ஒரு இந்து இமேஜோட ஒரு காஸ்ட் நியூட்ரல் தலைவருங்கிற இமேஜ் அவருக்கு வந்திருக்குது. அதுதான் பாஜக வளர்ச்சிக்கு வந்து நாளைக்கு துணை நிற்கும். கல்யாண் சிங் தலைமையில் தான், கல்யாண் சிங் என்ன ஜாதின்னு தெரியாமல் தான் 35% வாக்கு பாஜகவுக்கு வந்து யூபியில் கிடச்சிது. ஸோ ஜாதியை தாண்டி தான் அவங்க எல்லாமே இந்துங்கிற கலரில் தான் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இன்னைக்குள்ள அரசியல் களத்தில் அண்ணாமலைக்கு வந்திருக்குது. பலதரப்பட்ட இந்து சமூகங்களும் குறிப்பாக பிஜேபி அதிகம் ஆதிக்கக்கூடிய பிராமணர்கள், இந்து நாடார்களும் இவர் அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கிறாங்க. எடப்பாடி பலகீனப்பட்டு அண்ணாமலை வளர்றாரு. ஸோ அண்ணாமலையை மையமாக வச்சு பாஜக ஒரிசாவில் சாதித்தது, தெலுங்கானாவில் சாதிக்க முயல்றதை தமிழ்நாட்டிலையும் சாதிக்க முற்படணுங்கிறது தான் மோடியோட எண்ண ஓட்டமாக இருக்குது. அதனால தான் சீட்டு வரலனாலும் கூட வாக்கு சதவீதம் வந்ததை மோடி பாராட்டுறாரு. இது பிஜேபிக்குள்ளே உள்ள இதை நாம் சொன்னாலே ஒரு சில மோடி பாராட்டுறாரா? சீட் வரலனாலும் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் இருக்குது வெளிப்படையாக பாராட்டினாரே. வெளிப்படையாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மோடிக்கு வந்து சீட் வரல, அதனால் அண்ணாமலை கோவம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டம் அண்ணாமலை வந்து சீட்டை கொண்டு வருவார். அதுதான் இங்கே பலன் அடிக்கூடிய விஷயம். கட்டத்திலே வந்துவிட முடியாது. இப்போ ரெட்டை இலக்கத்துக்கு போகாத கட்சியை ரெட்டை இலக்கத்துக்கு கொண்டு போயிட்டார். மற்றவங்க வந்து ரூமுக்குள்ளே வச்சு நடத்தின கட்சி, கொஞ்சம் தெருவுக்குள்ளே வந்து நடத்தின கட்சி, பாமர மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு 11.4% தாமரையில் வந்துட்டு. இன்னும் சொல்லப்போனால் வட தமிழகத்தில் மாம்பழம் பலகீனமானனால தான் என்டிஏ வந்து 2வது வரல. மாம்பழம் 10 தொகுதியில் 9 தொகுதியில் 3வது, 1ல் 4வதே போயிட்டு ரெட்டையில் வந்து ஈஸியாக மாம்பழத்தை பலகீனப்படுத்திட்டு. ஆனால் ரெட்டைலையால் பல இடங்களில் தாமரை பலகீனப்படுத்த முடியலை. ஸோ இதுவே பெரிய வெற்றி தான். பாஜக கர்நாடகாவில் வளர்ந்தது, லிங்காயத் பெல்ட்டில் தான் வளர்ந்தது. சவுத்தில் வந்து எடப்பாடி அடித்து தூக்கியாச்சு. அது கம்ப்ளீட்டாக நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியாது இல்லை எடப்பாடி அவர்களை? யாரையும் ரைட் ஆஃப் பண்ண முடியாது. பட் 4% ஜெயலலிதா போனாங்களா கன்னியாகுமரியில்? 4% எம்ஜிஆர் போனாரா? 8% திருநெல்வேலியில் போனாரா எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ? இல்லை, எங்கள் சீனியர் ஜிஆர் எட்மண்டு எம்ஜிஆர் கேண்டிடேட்டாக போட்டார். அப்போ 40% அந்த 6 செக்மெண்ட்டுக்குள்ளே எடுத்தாங்களா? இன்றைக்கி 8%க்கு போயிட்டுல. ராமநாதபுரம் 40% எடுத்த இடத்துல 9%க்கு போயிட்டுல. அதே வேளையில் எடப்பாடி விழுப்புரம், சிதம்பரம் விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு 10.5க்கான ஆதரவு, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இங்கெல்லாம் எஸ்டைமாக இருக்காருங்க தான் நான் சொல்கிறேன். ரைட்டாக பண்ணலையே அவரை. அடிச்சு தூக்கியாச்சுன்னு சொன்னீங்களா? அதனால அடித்து தூக்கியாச்சுன்னா தென் மாவட்டங்களில் அடித்து தூக்கியாச்சுன்னா நாமளே அதில் தென் மாவட்டங்களில் சவால் விட்டு தான் நாடார்பல்ட்டில் படுமோசமாக எடுப்பார் பாருங்கன்னு சொல்லி தானே நம்ம அதை களத்துக்குள்ளே போய் நின்று நாடார் சங்கங்களை வச்சு நம்ம அதை செய்து காட்டணும்னு சொல்லும்போது அந்த வார்த்தை நமக்கு வருது. மற்றபடி அவர் நான் சொல்லக்கூடிய சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஸ்டாலினோட பெரிய தலைவராக தான் இருக்கிறாரு. இண்டிவிஜுவலாக திமுகவோட அதிமுக தான் அங்கே பெரிய கட்சி. மற்ற 200 சீட்டுகளுக்குள்ள இணையே இல்லாத அளவுக்கு ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறதும் வெளிப்படையான உண்மை. ஒரு 3 மாத காலம் அண்ணாமலை அவர்கள் இங்கே இல்லாத அந்த ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க. பாஜக இங்கே எப்படி செயல்பட்டுருக்காங்க மீண்டும் வந்த பிறகு ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுது அண்ணாமலை அவர்கள் மீண்டும்? கண்டிப்பாக அண்ணாமலை இல்லாத டைமில் பார்ட்டி பெருசாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாத ஒரு இடர்பாடுகளோடையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் கட்சி இருந்தது. அது வந்து வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவரோட 3 மாத பயணம் இருந்தது. பயணம் போகிறதுக்கு நான் அவரோட தனிப்பட்ட இது நம்ம அது கருத்து சொல்லக்கூடாது. அவர் இருக்கணும், கட்சி பணியை செய்யணும்னு தான் நான் நினச்சேன். என்னோட கருத்து அதுதான். அவர் போனார் என்றாலும் அந்த 3 மாதத்தில் கட்சியோட பணிகள் ஒரு தொய்வடைந்தன. அவரோட தேவை அவர் கட்சிக்கு எவ்வளவு முக்கியங்கிறது வந்து அந்த 3 மாதத்தில் உள்ள நிலவரத்தையும் இப்போ உள்ள நிலவரத்தையும் பார்த்தா அந்த கட்சி மீது உண்மையிலே நன்மதிப்பும் அந்த கட்சி வளர நினைக்கக்கூடிய எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். இது வந்து ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது. பாருங்கள், அண்ணாமலை இல்லைன்னா பாஜக இங்கே ஒரு மாதிரி செயலிழந்து போகிறாங்க, என்ன செய்யறது தெரியாது, திசையற்று இருக்காங்க, ஒரு சிங்கிள் மேன் பார்ட்டியாக வளருது, இது சரியில்லை அப்படின்னு ஒரு சில நபர்கள் விமர்சனமாக. சிங்கிள் பர்சன் பார்ட்டி அல்ல. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி கல்யாண் சிங் சிங்கிள் பர்சன் பார்ட்டியா? பவர்ஃபுல் லீடர், அவ்வளவுதான். சிங்கிள் பர்சன் பார்ட்டினா நாம் தமிழர் சிங்கிள். ஒரு மாதிரி நியூஸ்ல பெரிதளவுல பாஜக பத்தின செய்தியே வரல இந்த 3 மாதங்களாக. இப்போ மீண்டும் அதுக்கு பிறகு தான் வருதுன்னா இப்போ 3 மாதம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாமலை இல்லாம அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து யாருக்கு லீடராதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரோ அவர் தான் முஸ்லிஞ்சி செயல்படுவார். ஏதோ ஒரு பதவி யாரையோ பிடிச்சி வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க அந்த அளவுக்கு செயல்பட மாட்டாங்க. அண்ணாமலை, கல்யாண் சிங், எதியூரப்பா மாதிரி லீடராதுக்கு வாய்ப்பு இருக்கணும் போது அவர் எஃபெக்டிவாக செயல்படுவாங்க. மற்றவங்க வந்து தேசிய கட்சியில் பொறுப்பில் வந்தால் ஒரு ராஜ்யசபா தருவாங்க, ஏதோ ஒன்று நம்மளை கொடுத்து ஒரு கவர்னர் ஏதோ போட்டு நம்மளை அங்கீகரிப்பாங்க, அதுக்கு ஒரு இதை பண்ணிட்டு போனால் போதுன்னு நினைப்பாங்க. இவர் வந்து காமராஜ் மாதிரி
ஒரு தலைவராக கட்சிக்குள்ளே வரணுங்கிற லெவலில் வாரார். காமராஜ் அன்னைக்குள்ளே வந்த அந்த கதை வேறு. அது நம்பர் 1 பார்ட்டி நகருக்கு பட்டேல்கிட்ட போர் பாலிட்டிக்ஸ் பண்ணி நகருக்கே பெரிய பலமாக நின்னது பெரிய லெவல். அது இது வந்து அவரோட தன்மைகள் உழைப்பு எல்லாமே பாஜகன்னா அது அண்ணாமலைன்னு வரக்கூடிய அளவுக்கு தான் அந்த உழைப்பும் தன்மைகளும் போகுது. அதுக்கான மற்றவங்களை குறைச்சி மதிப்பில்லை. பொன்னார் இருக்கார், அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக ஒரு பேக்கிங்கோட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பொன்னார் தான் இருக்கிறாரு. எனக்கு பொன்னார் மேலே மாறுபட்ட கருத்து உண்டு. ஐயா தாண்டிங்க நாடார் நினைவிடத்தை சரி அளவு பண்ணலங்கும்போது என்னடா சாரி இந்த கோபங்கள் எனக்கு உண்டு. என்றாலும் அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ப்ளஸ்ஸும் மைனஸும் அவர் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவாக இருக்கிறாரு. தமிழக அளவுலையும் அவர் ஒரு பேக்கிங்கோட ஓரளவு இருக்குன்னு தெரியுது. அதுக்கு பிறகு நம்ம பார்த்திங்கன்னா நம்பர் 1 பேக்கிங் உள்ள ஒரு லீடராட்டு, இளைஞர்களை கவரக்கூடிய லீடராட்டு அண்ணாமலை வந்துட்டார். மற்றவங்களும் இருக்கிறாங்க, அந்தந்த பகுதிகளில் மற்றவங்களும் இருக்கிறாங்க லெவலில் தான் மற்றவங்க இருக்காங்களே தவிர இவர் வந்து அண்ணாமலை வந்து ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி சுந்தர்லால் பட்வா, எதியூரப்பா, கல்யாண் சிங், மதன்லால் குரானா இந்த மாதிரிப்பட்ட ஒரு பாதையில் அவர் வந்து தமிழக பாஜகவுக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட வளர்ச்சி தான் பாஜகவையும் வளர்த்தெடுக்கும். அம்பேத்கரை பற்றி அமித்ஷா குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வேலை போச்சு. அதுக்கு பாஜக இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை, அமித்ஷாவுடைய பேச்சு என்பது திருத்து கூறப்பட்டதுன்னு சொல்லி ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று பண்ணாங்க. அந்த டேமேஜ் கண்ட்ரோலில் பாஜகவில் பண்ண முடிஞ்சா இல்லைனா மக்கள் மத்தியில் காங்கிரஸுடைய பிரச்சாரம் தான் எடுபட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாருடைய பிரச்சாரம் எடுப்பு? இல்லை அம்பேத்கர் விஷயத்தில் மோடி எக்ஸலாகி வருவார். இயல்பாக உணர்வுபூர்வமாக பிரதமரானதுமே நான் இந்த இடத்துல இருக்க காரணம் அம்பேத்கர்னு சொன்னார். அம்பேத்கருக்கு நினைவிடத்தை இந்த அளவுக்கு பெருசாக பண்ணது மோடி தான். அதுவும் அவரே பார்த்து அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு நிற்கக்கூடிய அந்த இதுவும் கான்ஸ்டியூஷன் இதோடு இருக்கக்கூடியதை அம்பேத்கர் சென்டரில் வச்சது மோடி தான். அவர் அதில் நின்று அவர் வணங்கி அதெல்லாம் இவ்வளவு செய்ததுமே அமித்ஷாவுடைய ஒரே ஒரு பேச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சறுக்கல் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்களே சார். அமித்ஷா பேச்சுங்கிறது வந்து சறுக்கல்னு நான் பார்க்கல. அவர் பேசுனதில் மற்ற ஆரம்பத்தில் பேசின எல்லாத்தையுமே விட்டுக்கிட்டு கடைசியில் உள்ளதை மட்டும் இதை வந்து மோடியால் சரி பண்ண முடியும். சிராக் பஸ்வான் போன்ற நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து உறுதியாக இருக்கிறார். பஸ்வான் மோடிக்கு உறுதியாக இருக்கிறார். அவர்களை என்டர்டெயின் பண்ணி நம்ம அதை சரிப்படுத்த முடியும். அர்ஜுன் ராம் மேக்வால் போன்ற தலைவர்கள், ராஜஸ்தானில் சேர்ந்த தலைவர்கள், இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பெரிய ரெப்ரசன்டேஷனை அதிகரித்து பாஜக வந்து ட்ரைபல் ஓட்ஸில் மெஜாரிட்டி எடுத்துக்கிற மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் ஓட்லேயே மெஜாரிட்டி எடுக்க முடியும். பீம் ஆப் மோடி கொண்டு வந்தது எவ்வளவோ சொல்லலாம். ஒரு பிரதமராக அம்பேத்கரை மதித்த இன்னொரு பிரதமர், அம்பேத்கர் பேரை சொன்ன பிரதமர், அம்பேத்கர் இன்டெலெக்சுவல் ஜெயின்னு சொன்ன இந்த செய்திகள் சேரல்ல. அதுதான் நான் கேட்குறேன். சேர வைக்கணும், அவ்வளோதான். நானே வந்து தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியை பாராட்டியிருப்பார்னு ஒரு கருத்தை சொன்னேன். இது பலருக்கு வந்து கடுமையான அதிர்ச்சியாக கூட இருக்கும். தமிழ்நாடு சென்ட்ரிக்கா மோடியை வந்து எதை சொல்லி ஒதுக்குவாங்களோ அதுக்குள்ளே போய் நம்ம போர் புரிய முடியாது. உங்கள் பெரியாரே இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காருன்னு அதிசயித்து பாராட்டியிருப்பார் நம்ம சொன்னால் தான் அரசியல் இல்லாத அந்த பெரியாரோடுக்கு அந்த கருத்தை அடித்து மோடியே பெரிய ஆளாக வருவாருங்கிறது தான் நான் 10, 12, 11 வருஷமாக நான் அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதுவும் மற்ற பாஜக தலைவர்கள் அதை பெரிய அளவுக்கு ரீச் பண்ண வைக்கலைங்கிற ஆதங்கமும் எனக்கு உண்டு. இப்போ வந்து விபி சிங்கை மோடி இப்போ ரெகனைஸ் பண்ணிட்டார், பார்த்துருப்பீங்க. விபி சிங் தான் அம்பேத்கர் சொன்னங்கிட்ட ரெகனைஸ் பண்ணிட்டார். காரணம் ஓவராக அந்த பெரியார் டைப் இதுவை வந்து ராகுல் காந்தி எடுக்கும்போது வந்து நீங்கள் என்னைக்கு எடுத்தாலும் கூட அன்னைக்கு நீங்கள் ஒரு நம்பகத்தன்மையற்றவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கு அது தேவைப்படுது. அப்போ நாளைக்கே வந்து ஒரு சூழ்நிலை சரியாக வரும்போது உண்மையிலே நீங்கள் பெரியார் ரிஸ்டாக இருந்து பெரியார் மீது பற்றுதல் கொண்டவங்களாக இருந்தீங்கன்னா மோடி பிரதமருங்கெல்லாம் நீங்கள் ஆதரிச்சிருக்கணும். அப்போ நீங்கள் ஏன் இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் கட்கரி வாரான்னு சொல்கிறதே இந்த சோகால்டு பெரியாரிஸ்ட்டு என்ன சொல்லுவாங்களே போலி பெரியாரிஸ்டுகள் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், கட்கரி வந்து எல்லாரையும் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாரு இவன் தான் பேசி. அப்போ இவன் வந்து பெரியாரிஸ்டே கிடையாது. இவன் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு வாக்குக்காக செயல்படக்கூடிய நபர்கள் தான். அப்போ அதை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு பாஜகவில் உள்ளவங்களும் தயாராக இல்லைங்க போது அது ஒரு வாக்கு வங்கியில் ஒரு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு மேட்ச் பிக்ஸ்டு கேம் மாதிரி நீ 4 பேர் அங்கே பேசு, நான் 4 பேர் அங்கே பேசு, மக்கள் மத்தியில் எந்த அளவுக்குமே அது தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு கேமாக போயிட்டுருக்குது. நாம் சொன்ன இந்த கேம் பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியின் சாதனை பாராட்டியிருப்பார், காமராஜர் ஏன் பெரியார் பாராட்டினார், அதே மாதிரி மோடியும் பாராட்டியிருப்பாருங்கிற இது வந்து உருவம் எடுத்துன்னா தமிழ்நாடு சென்ட்ரிக்கா வந்து அதோட தாக்கம் வந்து அதிகமாக போகுங்கிறது என்னோட கருத்து. பாஜக தலைவர்கள் தான் அதை
முன்னெடுத்துட்டு வரணும். ஒருவேளை சிலருக்கு அதை சொல்கிறது கூட அச்சமாக கூட இருக்கலாம், அது என்னன்னு தெரிய வரல. இப்போ விபி சிங்கை பற்றி மோடி ரெகனைஸ் பண்ணிட்டாரு, வருங்காலங்களில் இதையும் பேசுவாங்க நான் எதிர்பார்க்குறேன், பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரே நாடு தேர்தல் மசோதாக்கள் வந்து ஜேபிசிக்கு போக இருக்கு. உங்களுக்கே தெரியும், லோக்சபாலும் சரி ராஜ்யசபாலும் ரெண்டு இடத்துலையுமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான் இருக்குது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி இல்லை, 2/3 இல்லை. நீங்கள் நம்புறீங்களா சார் மோடியினுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னால ரெண்டுமே பாஸ் செய்யணும் நம்புறீங்களா? ஏன்னா ஆதரிக்கக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் பார்த்தா எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறாங்க. மாயாவதி ஆதரிச்சாலுமே அவங்கள்ட்ட எம்பி கூட இல்லை. அப்போது பாஸ் பண்ண முடியுமா சார்? முயற்சி பண்ணுறாங்க, என்ன வருது, என்ன தேவை, நீதிமன்றம் என்ன சொல்லுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, உங்களுக்கு உள்ளுணர்வு என்ன தோணுதுன்னு நான் கேட்குறேன். இது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பாஸ் ஆகும், இன்றைக்கே பாஸ் ஆனால் நல்லது, இல்லை நாளைக்கு பாஸ் ஆகும், அவ்வளோதானே. ஸோ ரீசெண்டாக மோகன் பாகவத் அவருடைய ஒரு கருத்து அப்படிங்கிறது சர்ச்சையாகவே மாறி இருக்கு. ஏன்னா அவர் டேரெக்டாக யோகியை குறி வச்சு அந்த அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க. என்னன்னா ஒவ்வொரு மசூதிக்குள்ளேயும் போய் இங்கே சிவலிங்கம் இருக்கா அப்படிங்கிறத தேடி இருக்க நம்ம வேலை கிடையாது, இதை ஒரு அரசியலாக்கி அது மூலமாக தான் ஒரு ஹிந்துத்துவ லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க ஒரு சில நபர்கள் என்று சொல்கிறது மூலமாக அவர் யோகியை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்குள்ள யோகிக்கு அகேன்ஸ்டாக ஒரு லாபி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் யோகிக்கு அகேன்ஸ்டாக லாபியெல்லாம் இல்லை. யோகியோட நடவடிக்கைகள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தைகள் தான் எல்லாரும். ஒரு குழந்தையின் நடவடிக்கை வந்து தாய்க்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவு இருக்கணும். இதையே பண்ணிட்டு போகும்போது பல சமூக காரணிகளில் வந்து யூபியில் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்குது. இதில் மேக்சிமம் இது யூபி வந்து நம்ம அதில் உச்சக்கட்டத்தை அடைஞ்சாச்சு. இது உள்ள உச்சக்கட்ட பாஜகவுடைய மேக்சிமம் ஆதரவு நிலைப்பாடுங்கிறது வந்துருச்சு இந்த இஷ்யூவில். ஓகே, அப்போ பல இஷ்யூகளில் வந்து நம்மளை வீழ்த்ததுக்கு அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவோட ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுறாப்புல. இவர் ராஜ்புட்டுன்னா நான் ராஜ்புட்ஸாக அவர் அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாப்புல. அப்போ அந்த இடத்துக்குள்ளே நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்படி இதை வெளிப்படையாக அகிலேஷ் யாதவ் முலாயம் சிங் யாதவோட ரொம்ப நல்லா செயல்படுறாங்க. கண்டிப்பாக இப்போ கலைஞரோட ஸ்டாலின் பெற்று, பஸ்வானோட சிராக் பஸ்வான் பெற்று, லாலுவோட வெற்றி பெறலனாலும் கூட தேஜஸ்வி பெற்று, முலாயமோட வெற்றி பெற்று எல்லாம் அந்த முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு இல்லாமல் மற்றவங்க அப்பர் காஸ்டையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அகிலேஷ் யாதவ் தெளிவாக வந்துட்டார். ஸோ நம்ம இதை ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அப்போ அகிலேஷ் யாதவ் என்ன அரசியல் பண்ணுறாரோ, அவர் என்ன அரசியல் பண்ணி அதிக எம்பி சீட்டு பெற்றிருக்காரோ அதை அவுட்வீட் பண்ணக்கூடிய அரசியல் தான் பண்ணணும். அது மோகன் பாகவத்துடைய கருத்து அப்படிங்கிறது இதை நோக்கி எதற்காக ஒரு சில இந்துத்துவ தலைவர்கள் தங்களுடைய இந்துத்துவ தலைவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த அரசியலை முன்னெடுக்கிறாங்க, மசூதிகளில் சிவலிங்கம் இருக்காங்கிறத பார்க்கணுங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. மோகன் பாகவத் வந்து ஒட்டுமொத்த பாஜகவின் நன்மைக்கும் நாட்டின் நன்மைக்கும் தான் கருத்தை சொல்கிறாரு. யாரையும் குறிப்பிட்டு ஏதோ ஒரு தனிநபருக்கு எதிராட்டெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு உடையவர் அல்லங்கிறது என்னோட ஆணித்தரமான. இதை தான் வந்து ரீசெண்டாக 2 நாளாக பார்த்தீங்கன்னா பாகவத் எஸ் யோகி அப்படிங்கிறத இங்கே நரேட்டிவாகவே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே எதிர்க்கட்சிகள் செயலிழந்து கிடக்கும் போது ஆளும் இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இடையில உள்ள மோதலுங்கிற மாதிரி தான் ஒன்றும் இல்லைனாலும் ஊதி பெருசாக்குறது தான் ஊடகங்களுக்கு வழக்கம். அதுதான் செய்வாங்க. அது வந்து என்டிஏக்கு மாற்றே இல்லாத ஒரு பலமான இடத்துல என்டிஏ இருக்குதுன்னு பார்க்கணும். நேற்று நடந்த செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நமக்கு எதிரியே இல்லை அப்படின்ற அளவுக்கான ஒரு பேச்சியை கொடுத்துருக்காரு. அந்த 200 அப்படின்ற அந்த நம்பரை வந்து அச்சீவ் பண்ணுவாங்களா? பாஜக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 400 அப்படின்னாங்க, ஆனால் அச்சீவ் பண்ணலை, சும்மா ஒரு 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 பிரச்சாரமாக அதை முன்னெடுத்தாங்க. அதுபோல் திமுகவும் 200ன்றது ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்குதா? திமுக அதை நம்புகிறாங்க, ஆனால் அணிகள் அமையதை பொறுத்து தான் அந்த நம்பர் இருக்கும். திமுக இன்னைக்கு 45% வாக்கெடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. கமலஹாசன் குள்ளே சேர்ந்துருக்கிறாரு, அது தென் சென்னையில் வாக்கு கான்ட்ரிபியூட் ஆகலை, கொங்கு பகுதியில் கமலஹாசன் வாக்கு கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு. கொங்கில் கமலஹாசன் ஒரு ப்ளஸ்ஸாக தான் திமுக அணிக்கு இருக்கிறாரு. 47% வாக்கு இன்னைக்கு முக ஸ்டாலினை முன்னிறுத்தி அவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க 200ன்னு சொல்கிறாங்க. என்னோட பார்வை அவங்களோட வாக்கு சதவீதம் 45 அரௌண்ட் 45க்குள்ளே நிற்குன்னு தான் நான் கருதுகிறேன். இதை நான் ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் இல்லை, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான், ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ், ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், இந்த மாதிரி நான் இதை என் கருத்தை வந்து தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் வர்சஸ் ஓபிஎஸ்ங்கிற கருத்தையும் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் இபிஎஸ் ரொம்ப கீழே போயிட்டார். ஆனால் ஓபிஎஸ் வந்து இபிஎஸ்ஸை பலகீனப்படுத்திக்கிட்டு 13% பலகீனப்படுத்திக்கிட்டு அவர் வந்து அமைப்பு ரீதியான பலம் இல்லாமல் இருக்கிறாரு. என்றாலும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் 2024 படி ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ், ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை, ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற அரசியல் இருக்குது. இந்த அரசியல் மும்முனையாக போகும்போது அவங்க இன்றைக்குள்ள அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்த்தா 200க்கு மேலே போயிருப்பாங்க. அதில் பார்த்தாங்கன்னா ஒரு 200ங்கிற ஒரு டார்கெட் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க நினைக்கிறதுக்கு பிரேமா பேசி இருக்குது, முகாந்திரம் இருக்குது, முகாந்திரம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்க வாக்கு 45%ங்கிறதுல தாக்கு பிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது நான் பார்க்குறேன். சீட்டுங்கிறது
மற்றவங்க எப்படி ரீஅலைன்மெண்ட் ஆகுறாங்கங்கிற பொறுத்து தான் நம்பர் ஆஃப் சீட்டை நம்ம சொல்ல முடியும். ஓகே, திமுக கூட்டணிக்குள்ளே வந்து மாற்றம் ஏற்படும் சொல்கிறீங்களா, அல்லது வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் ஏற்படக்கூடிய அந்த கூட்டணி மாற்றத்தினால திமுக வந்து பலவீனம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணிக்குள்ளே மாற்றம் இல்லை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே இன்னொருத்தரை ஜெயிக்க வைக்கக்கூடிய சக்தி கிடையாது. திருமாவளவன் கூட நாங்கள் சீட்டை சொல்லி எல்லாம் பேரம் பேச மாட்டோம்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இல்லை, இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காரு 25 சீட்டு கேட்க போகிறோம் அப்படின்றாரு. அதுக்கு பிறகு திருமாவளவன் சொல்லிட்டாரு. வன்னியரசு இதை தான் அவர் தனிப்பட்ட கருத்துன்னு திருமாவளவன் சொல்லி முடிச்சிட்டாரு. அது பிறகு நம்ம அதில் என்ன இருக்குது? ஸோ காங்கிரஸுக்கோ திருமாவளவனுக்கோ வேறு யாருக்கோ வந்து இன்னொருத்தரை வெற்றி பெற வைக்கக்கூடிய சக்தியும் இல்லை, அரசியல் சூழ்நிலையும் இல்லை. அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதுன்றீங்க? ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறேன். அப்புறம் எப்படி திமுக மட்டும் விசிகாவை ஸ்ட்ரென்த்தாக பார்க்குது, கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக பார்க்குது, எப்படி பார்க்குறாங்க? காம்பினேஷன் கமிஷனில் அவங்க ஜெயித்ததுனால யாரையும் விட்டுறாண்டான்னு ஸ்டாலின் வந்து கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணின்னு அந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ண ஸ்டாலின் நினைக்கிறாரு. கூட்டணியை பெருசுப்படுத்துறது கூட தேமுதிக, புதிய தமிழகம் போன்றவங்களை வச்சு கூட்டணியை இன்க்ரீஸ் பண்ணது கூட அவர் நினைக்கலாம். கலைஞர் மாதிரிப்பட்ட தலைவர் அல்ல ஸ்டாலின். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. கலைஞரை விட இன்டலெக்சுவலி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் இதில் பெரிய அளவுக்கு வெற்றிகளில் இருக்கிறாருன்னா அவரோட மதிநுட்பம் தான் கலைஞரோட அரசியல் வீகத்தில் கலைஞரை விட கூடிய மதிநுட்பமும் கலைஞருக்கு இல்லாத என்டியூரன்ஸும் ஸ்டாலினுக்கு இருக்க தான் காரணம். இதை நான் 2019 சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஸ்டாலின் கூட ஒரு சின்ன ஏர்போர்ட்லேருந்து நான் வரும்போது என்னோட சிஷியர் ஒருத்தர் தான் ஸ்டாலின் இருக்கார் பார்த்துருங்கன்னாப்புல, சரி நானும் பார்த்துருவோன்னு நான் தான் தினேஷ்கிட்ட எதிர்கட்சி தலைவராக இருந்தார் பார்த்து பேசிடலான்னு சொன்னேன். தினேஷ் உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக உடனே அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தந்தாப்புல. ஃப்ளைட்லேருந்து கீழே வர்றது வர ஒரு 7 நிமிஷம் நானும் அவரும் பேசிகிட்டே வந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஷார்ப் எஜ்டு பிரெயின் உள்ள ஒரு லீடருங்கிறத என்னால் புரிஞ்சுவிட முடியுது. நான் என்ன நினைக்கிறேனோ அது சம்பந்தமான விஷயங்களை எனக்கு முன்னாடியே வந்து அவர் ரொம்ப தெளிவாக அதை சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் நான் நினைக்கிற விஷயத்தில் நான் தெளிவாக இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது சம்பந்தமான இதுகளில் நானும் தெளிவாக தான் இருக்கிறேங்கிறத ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நுண்ணறிவோட அவர் செயல்படுறாருங்கிறது புலப்படக்கூடிய அளவுக்கு என்கிட்ட அதை பேசிட்டு வந்தார். 7 நிமிஷம் தான் பேசணும். அப்போவே வந்து தன்னை பற்றி பெரிய ஒரு இமேஜ் வந்து ஒன்று இவருக்கு அரசியல் தெரியாது, அது இது தத்தி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி இமேஜ் இருந்தால் கூட அந்த இமேஜ் இருந்துட்டு போட்டு நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஒரு பெரிய இன்டலெக்சுவல் லீடராக இருக்குங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்கிற லெவலில் செயல்படக்கூடிய ஒரு மு.க. ஸ்டாலின். அதனால தான் நான் மு.க. ஸ்டாலினை பற்றி இதுவரை சொன்னது எதுவுமே தவறாக போனதில்லை. குறித்து பாருங்கள், ஏதாவது மு.க. ஸ்டாலினை பற்றி நான் சொன்னது தவறாக போச்சுன்னா சொல்லுங்கள். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அது கரெக்ட், அதை அப்படி மெயின்டைன் பண்ணுறாரு. கலைஞரோட பெரிய வெற்றியில் இருக்கிறாரு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. கலைஞரோட ஷார்ப்பான நுணுக்கமான அறிவு கொண்ட தலைவருங்கிறது இப்போ விடுதலை சிறுத்தைகள் வாரம்னா கலைஞர் ஹேண்டில் பண்ணாருன்னா கூட்டணி முறிஞ்சிருக்கும். அதே மாதிரி குய்வைவா பிரிசனராக பாஸ்டாக இல்லாமல் கலைஞரோட வந்து அப் டு டேட் ஆகி அரசியல் பண்ணுறார். அதுக்கு பிரசாந்த் கிஷோர், சுனில் இந்த மாதிரிப்பட்ட இதுகளும் மாடர்ன் ஆட்களும் யங்ஸ்டர்ஸும் அவரை சுற்றி வர்றதும் காரணமாக இருக்கலாம். ஸோ ஸ்டாலினை பொறுத்த அளவில் யதார்த்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நான் பெரிய மாஸ் லீடர் ஆக்கும், நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் மாதிரி மாஸ் லீடராகிற எண்ணம் இல்லாமல் செயல்பட்டு போகிறனால தான் அவர் வெற்றி பாதையில் போக முடியுது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவர் யதார்த்தத்தை தான் பிரதிபலிக்க நான் பார்க்குறேன். பட் சீட்டை பொறுத்த அளவில் திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும். எதிரணி எப்படி ரீஅலைன்மெண்ட் ஆகுது பொறுத்து தான் நம்பர் ஆஃப் சீட்டை சொல்ல முடியும். ஓகே, நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எதிரில் வந்து எதிர்கட்சிகளுடைய கூட்டணி என்ன வகையாக மாறினாலுமே 26 திமுக தான் ஆட்சி அப்படின்ற அளவுக்கு தானே கொண்டு வந்து நிறுத்துறீங்க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. ஸ்டாலினுக்கு பொசிஷன் நான் பலமுறை சொன்ன மாதிரி 52, 57, 62 பெருந்தலைவர் காமராஜ் காங்கிரஸை கைப்பற்றிக்கிட்டு ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கராட்டு காங்கிரஸை கைப்பற்றி தன்னோட அரசியல் எதிரிகள் நாடிமுத்து பிள்ளைனாலும் சரி, தையல்பா ஆயத்தனாலும் சரி, டிஎஸ் ஆதிமூல நாடானாலும் சரி, பசுமன் முத்துராமலிங்க தேவர்னாலும் சரி, வல்லத்தரசுனாலும் சரி, போன்ற இன்னும் பற்பலர் முதறிஞர் ராஜாஜி உட்பட எல்லாத்தையுமே தன்னோட நுணுக்கமான அரசியலால் வெளியேற்றி விட்டு தான் கட்சியை கைப்பற்றிட்டு ஒரு பெரிய உயரத்தில் நின்ற மாதிரி கூட்டணி பலத்தில் மு.க. ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது இந்த கருத்தை நான் ஆணித்தரமாக அன்றிலிருந்து இன்று வரை சொல்லிட்டு இருக்கேன். இது ஃபேக்ட். காலையில் ஸ்பேட் எஸ் ஸ்பேட், இது உண்மை. இப்போது இன்னைக்கு காலையில் வந்து தேமுதிகவுடைய தலைவர்கள்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க. அந்த விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎம்டிகே வந்து திரும்ப திமுக கூட வருவதற்கான என்ன வாய்ப்பு இருக்கா? இதுவரை அவங்க திமுகவோட இருக்கல. ஆனால் என்னைக்கு திருமாவளவன் பிரச்சனை பண்ணாரோ அன்னைக்கே வந்து அவங்க ஒரு சேனலை கிரியேட் பண்ணிட்டாங்க திமுக தரப்பில். ஸோ இன்றைக்கி வந்து தேமுதிகவும் கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு பெரிய சிம்பதி இருக்குது. 2.5% வாக்கு எடுத்திருக்கிறாங்க. நேற்று நியூஸ் 18 தொலைக்காட்சியிலே ஸ்டாலின் வந்து அணியை மேலும் பலப்படுத்தலாங்கிற ஒரு கருத்தை நான் சொன்னேன். தேமுதிக உடனே இந்த அலையன்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதிமுக ஆப்ஷன் இருக்குது, அவங்களுக்கு என்டி ஆப்ஷன் இருக்குது, டிஎம்கே ஆப்ஷனே அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. காரணம் அவங்க 2011
கேப்டன் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக வரும்போது ஒரு 29 எம்எல்ஏ கிட்ட வெற்றி பெற்றாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு 15 வருஷமாக 26 வந்தால் 15 வருஷமாக எந்த ஒரு பிரதித்துவம் இல்லாத அளவுக்கான ஒரு அரசியல் அவங்க ஆட்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையிலேருந்து அவங்க வரணும்னா அதற்கான வியூகங்கள் என்னங்கிறத அவங்க பார்க்க தான் செய்வாங்க. 2024 மக்களவைத் தேர்தலில் கூட அவங்க என்டிஏ கூட இருந்திருப்பாங்கன்னா விஜய பிரபாகரன் வந்து விருதுநகர் தொகுதியில் ஜெயித்திருப்பாப்பில். இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமியால் இவங்களுக்கு வந்து பெரிய ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல. கடலூர்னாலும் சரி, திருவள்ளூர்னாலும் சரி, மத்திய சென்னைன்னு நினைக்கிறேன் இன்னொரு தொகுதி, அவங்க அதிமுக ஓட்டு ஒன்றும் சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ இருக்கிற கூட்டணி அதிமுக கூட்டணி, அதில் ஒரு பெரிய மரியாதையை கொடுக்குறாங்க, அங்கே தான் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்டிஏ ஆப்ஷன் இருக்குது, டிஎம்கே ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இன்னொரு பெரிய ஆப்ஷன் டிவிக்கு ஆப்ஷன் இல்லையா? டிவிகே ஆப்ஷன் பெரிய ஆப்ஷன் நான் நினைக்கல. ஏன்னா டிவிக்கே பலம் தெரியாதவங்க, அவங்க என்ன பலத்துக்கு அவங்களோட கூட்டணி போக முடியும்? அவங்க பலம் என்னன்னு பண்ணுவீங்க? இந்த மாநாட்டெலாம் வச்சு கணக்கிட மாட்டாங்களா? மாநாடு வச்சு யார் கணக்கிடுவா? இப்போ சீமான் 8.2 எடுத்தாருன்னா யாரும் கணக்கிடாண்டாம். தேர்தல் ஆணையம் 8.2 சொல்லிட்டு மாநாட்டை வச்சு பெர்சன்டேஜ் யார் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குதா? எனக்கு தெரியல. அப்போ நிரூபித்தாதான் விஜய் கூட்டணி சேர முடியும். ஸோ 2024 விஜய் நிரூபிச்சிட்டாருன்னு வைங்க, 24 மக்களவையில் அதுக்கு தக்கன ஒரு ஆளை சேர்த்துக்கலாம், இல்லை அவர் சேர்ந்துக்கலாம். அது சேராமல் மாநாட்டை வச்செல்லாம் கூட்டம்னா, அஜித் ஒரு மாநாடு கூட்டிட்டாருன்னா, இதோட பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாருன்னா ஒரு 10 கோடி ரூபா செலவழிச்சா அஜித் மையமாக வச்சு இதோட கூட்ட முடியும். இன்றைக்கி பிக்மை ஷோவில் இந்த ஆண்டு அதிக மக்கள் பார்த்த படத்தின் கதாநாயகர் சிவகார்த்திகேயன் இருக்கார். சிவகார்த்திகேயனை இதே பணம் செலவழிச்சா பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும். கூட்டத்தை கூட்டினா உடனே அது ஓட்டாட்டு ஏற்றுக்கிடுவாங்களா யாரும்? ஓட்டு நிரூபித்தாதான் ஓட்டு. விஜய் 24 சிஏ எடுத்து அறிக்கை விட்டார். 39 கேண்டிடேட்டை போட்டு ஒரு நல்ல ஓட்டை நிரூபிச்சிருப்பாருன்னா அந்த ஓட்டுக்கு தக்கன இன்றைக்கி அவர் ப்ளே பண்ணலாம். பலம் இல்லைன்னு தெரியாத அவரை வந்து எப்படி ப்ளே பண்ண முடியும்? தேமுதிக எங்களோட நீங்கள் சின்ன கட்சி தான் சொல்லுவாங்க, அதை விஜய் ஏற்றுக்குவாரா? இப்போ திருமாவளவன் கூட அவர் அலையன்ஸ் போக முடியாத காரணம் என்ன? விஜய் தன்னை திருமாவளவன் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாரு. திருமாவளவன் பலம் நிரூபிக்காத விஜய் தன்னை ஏற்றுக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறாப்புல. அப்போ நீங்கள் விஜய் வந்து ஒரு பெர்சன்டேஜாக ஃபோட்டோ எடுத்திருப்பாருன்னா அந்த பெர்சன்டேஜுக்கு கீழே உள்ளவங்க அவரை ஏற்றுக்கிட்டு தான் தீரணும். ஸோ அவங்க போய் விஜய் என்ன ஏற்றுக்கன்னு சொல்ல மாட்டாங்க. விஜய்க்கு பெர்சன்டேஜ் என்னென்னு தெரியாதனால தான் இந்த பிரச்சனை. பர்சன்டேஜ் நிரூபிக்காத விஜய் 26 என்ன கேமை ப்ளே பண்ணுவார்? அவர் தனிச்சு போட்டியிட்டால் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுவார். என்டிஆர் எமர்ஜாய் வரும்போது ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸுக்கு கம்மா ஓட்டில் தான் மொத்தமாக 5% பலகீனம் அடைஞ்சி, மற்ற கட்சிகள் எல்லாமே 17-18% வச்சுக்கிற கட்சிகள் எல்லாமே வாஷ் அவுட் ஆகி என்டிஆர் பின்னாடி போயிட்டாங்க. சிரஞ்சீவி வரும்போது தோற்று கிடந்த நாயுடு தான் பலகீனப்பட்டார். பவன் கல்யாணம் வரும்போது தோற்று கிடந்த நாயுடு தான் பலகீனப்பட்டார். விஜயகாந்த் வரும்போது தோற்று போன ஜெயலலிதாவுக்கு ரெட்டலை தான் பலகீனப்பட்டது. கமல்ஹாசன் வரும்போது தோற்று போன இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ரெட்டலை தான் பலகீனப்பட்டது. ஸோ எந்த ஒரு அரசியல் அமைப்பில்னாலும் சரி, வெற்றி பெற்று அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எதிராக புதுசாக வர்றவங்க ஏற்கனவே தோற்று கடந்து அவங்கள தோற்கடிக்க முடியாதவங்கள தான் பலகீனப்படுத்தி வருவாங்க. இதுதான் காமன் பிரின்சிபல். இந்த பிரின்சிபலுக்கு மாறாக பெறக்கூடிய கருத்து கணிப்பில் தான் குப்பை தொட்டியில் தூக்கி போடு, எல்லாம் ஃப்ராடு, டுபாக்கூர், சினிமாவுக்கு வசூல், டிராக்டரை வச்சு அடித்து சொல்கிற மாதிரி செட்டப்பு கருத்து கணிப்புகள்னு நான் தூர தூக்கி போடுறதுக்கு காரணம் அதுதான். அப்போது விஜய் தனிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுவார், 100% பலகீனப்படுவார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையால் பிராமின்ஸு, அப்பர் காஸ்ட்டு, அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டு, லிங்குவிஸ்டிக்ஸ் இவங்களால் பலகீனப்பட்டுட்டார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பறையர், தேவேந்திரர், வண்ணார், நாவிதர், குயவர், செங்குந்தர், முத்தரையர் இவங்களால் சீமான் பின்னாடி போகிறதுல அவர் பலகீனப்பட்டுட்டார். திராவிட இயக்கம்னு ஸ்டாலின் பின்னாடி போகக்கூடிய மக்களாலையும் அவர் பலகீனப்பட்டுட்டார். 3 தரப்பாலையும் பலகீனப்பட்டு 45% 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் மக்களவை தொகுதியில் எடுத்திருந்த ஓட்டை இன்றைக்கி வரும் 20% ஆக்கி 25% சீமான், அண்ணாமலை, ஸ்டாலின் பலகீனப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி விஜய் வரவால் தொடர்ந்து டிக்ளைனிங் ஃபோல்ஸாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் பலகீனப்படுவார். இதனால தான் இது தொடர்பான எல்லா கருத்து கணிப்புகளும் வந்து மோசடி, தவறானவை, அது லாஜிக் இல்லாதவைங்கிறத நான் என்னோட ஆணித்தரமான கருத்தாக சொன்னேன். ஒரு வேளையில் எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலம்னு முன்னாடி நின்னது மாதிரி ஈரோடு கிழக்கில் இடத்தேரில் நின்று விஜயும் இடத்தேரில் அங்கே நின்னா என் கருத்து முழுக்க சரி, லாஜிக்கோட கூடியது, தரவுகளோட கூடியது, கடந்த கால வரலாற்றின் பின்னணியில் கூடியது, மற்றவங்க மாதிரி எடுத்தேன் கவிழ்த்தேன் இன்னும் உப்புக்கு சப்பு இல்லாமல் விருப்பத்தை டேபிள் ஒர்க்காக மோசடியாக பண்ணக்கூடியது அல்ல, லாஜிக்கோடு உள்ளதுன்னு சொல்லக்கூடிய என்னோட இந்த லாஜிக் ஈரோடு கிழக்கில் நிரூபிக்கப்படும். எதிர்பார்க்கிறேன் எடப்பாடி இருக்கணும்
விஜயன் இருக்கணும் அப்படின்னா விஜயால் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுவார். இல்லை, நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்க. ஆனால் வந்து பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின பேச்சே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு பேசின மாதிரி இருந்தது. இன்னும் பாஜக இங்கே வளரவே இல்லை அப்படின்னு அவர் ஒரு புள்ளி விவரங்களை வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்கிறாங்க, 2001 2011 போன்ற காலகட்டங்கள்லாம் ஜெயலலிதா அம்மையாரே வந்து கடைசி டைமில் தான் பலமான கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிச்சாங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடைசி டைமில் கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிச்சிருவாரு, நம்பிக்கையோடு இருங்க அப்படின்றாரு. 2011க்கு முந்தைய எலெக்ஷன் 2009, அதில் அதிமுக அணி 37% வாக்கெடுத்தாங்க, திமுக அணி 42% வாக்கெடுத்தாங்க. ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 5. ஜெயலலிதா ரெட்டைலைக்கு எம்பி சீட்டும் ஜெயித்திருந்தாங்க. ஒரு அணியாக நின்னாங்க. அதிமுக, பாமகவால் ஜெயலலிதா அம்மையார் தென்சென்னை ஜெயித்தாங்க, விழுப்புரம் ஜெயித்தாங்க, மயிலாடுதுறை ஜெயித்தாங்க, திருப்பூர் ஜெயித்தாங்க, சேலத்தில் அண்ணன் செம்மலை ஜெயித்தார். 5-6 சீட்டு பாமகவாலேயே ஜெயித்தாங்க. அடுத்தால மதிமுக ஒரு இடம் வெற்றி பெற்றிருந்தது. சிபிஎம், சிபிஐ அவங்களும் ஒவ்வொரு இடம் வெற்றி பெற்றிருந்தாங்க. 37% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. 5% தான் வித்தியாசம். அதே மாதிரி 1999ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் கூட ஜெயலலிதா 2 கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்லாம் இருந்தாங்க. 42% வாக்கு எடுத்திருந்தாங்க. திமுக அணி, பாஜக, வாஜ்பாய், என்டிஏ, பாமக, மதிமுக எல்லாம் 47% வாக்கு எடுத்திருந்தாங்க. 5% தான் வித்தியாசம். அதுலேயும் அன்னைக்கு இருந்த கட்சிகள்லாம் மேற்கு பகுதியிலையும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ 5% வித்தியாசம் என்பது அன்றைய காலகட்டம், ஜெயலலிதாவுக்கு இருந்த காலகட்டம். அதில் 2001ஆம் ஆண்டு ஐயா மூப்பனார் பிரதமர் பதவி அந்த பிரச்சனையில், கலைஞர் கூட உள்ள பிரச்சனையில் 7% வாக்கெடுத்தவர் அப்படியே கலைஞரை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக கலைஞர் எவ்வளோ முயன்றும் திருவள்ளுவர் சிலையிலெல்லாம் கலைஞர் மூப்பனார் பேரெல்லாம் போட்டு அவர் எடுத்து எப்படியாவது மூப்பனாரை தன்வசப்படுத்தலான்னு சொல்லும் போதும் மூப்பனார் வந்து 7% எடுத்தவர் 42% வாக்கெடுத்த ஜெயலலிதா அம்மையார் கூட போய் அதை 49ங்கிற அர்த்தமேட்டிக் ஸ்ட்ரெங்த்தை முதல்ல கொடுக்குறாரு. ராமதாஸ் 2 அமைச்சர் பதவியும் ரிசைன் பண்ணி மூப்பனாரையும் திருமாவளவனையும் ஜெயலலிதாவையும் எதிர்த்தா வாஷ் அவுட் ஆயிரம் பண்ணி ஜெயிக்கிற இடத்துல போய் சேர்ந்துக்கிறாரு. 49ஆன இடத்துல ஒரு 4-5 உள்ள ராமதாஸும் போய் சேர்ந்துக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெறாரு. கலைஞர் வந்து பாஜக கூட்டணி கிறிஸ்துவ முஸ்லீம் கன்சால்டேஷன் அவருக்கு எதிராக போகுது. கலைஞர் தோக்குறாரு. அடுத்து 2009-11 37% வாக்கில் ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் 10% இருக்கிறாரு. 10% கேப்டன் விஜயகாந்த் சேர்ந்ததுமே அந்த அணி வெற்றி அணி ஆயிடுது. அதில் அது பிறகு கலைஞர் பொருந்தா கூட்டணி அமைச்சு பாமகவையும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரே கூட்டணி அமைச்சு எல்லித்தவளை நட்பாக்கி நானே ரவிக்குமார் இங்கே 90 சீட்டு ஜெயிக்கணும், பொருந்தா கூட்டணி ஒன்றும் ஜெயிக்காது நான் சொன்னேன். வரலாறு அது. அப்போது 5% டிஃபரன்ஸில் இருந்த ஜெயலலிதா தான் இது பண்ண முடிஞ்சது. சி.வி. சண்முகம் இது தெரியாதவர் அல்ல. தன்னோட கேடர்ஸ் ஓடிடக்கூடாது, அதுக்காக அவர் அந்த இதை சொல்கிறாரு. இன்றைக்கி இந்த 5% டிஃபரன்ஸுங்கிறது என்டிஏ 18% அண்ணாமலை வச்சுருக்கிறாரு, அதிமுக 23% இருக்குது. இதில் ஒரு தேமுதிகவை எடுத்தாலே எடப்பாடி பழனிசாமி 3வது போயிடுவார், என்டிஏ அண்ணாமலை 2வது வந்துடுவார். அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு பொருந்தின 2வது இடத்துல இருந்த ஜெயலலிதா முதல் இடத்துக்கு வர்றதுக்கு கூட்டணி மூலமாக முயற்சி பண்ண அந்த விஷயம் இன்னைக்கு அண்ணாமலைக்கு பொருந்தும். 3வது இடத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலை என்டிஏ 2வது இடத்துக்கு கொண்டு வர முடியும், எடப்பாடி பழனிசாமி 3வது தள்ளி. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் மு.க.ஸ்டாலின் கடையில் வித்தியாசம் 24%. இது கூட நான் சொன்னது நீங்கள் பார்த்துக்கலாம். கார்த்திகேயன் எவ்வளோ சீட்டு ஜெயிக்குன்னு கேட்டார், எவ்வளோ சீட்டு ஜெயிக்கும் அந்த இது கேட்டார். நான் 35 சீட்டு ஜெயிப்பாங்க. அது பிறகு எவ்வளோ வாக்கு வரும்னு சொல்லும்போது 48% வாக்கு வருவாங்க திமுக அணி. ஆனால் 2வது வரக்கூடியவங்களுக்கும் திமுக அணிக்கு உள்ள வித்தியாசம் 19 உள்ள 23% அதிகம் இருக்கும்னு சொன்னேன். என்னோட வார்த்தை சக்தியோட பலிச்சு 24% அது வந்திருக்குது. இன்றைக்கி 24% வாக்கு டிஃபரன்ஸோட இருக்கக்கூடிய திமுக அணி அப்போ சுவரா ஜெயிப்பாங்க. இதில் ராமதாஸ் ஜெயலலிதா கிட்ட அணி மூப்பனார் சேர்ந்ததும் 49 ஆனதும் அவர் அங்கே சேர்ந்தார் இல்லையா, அந்த இடத்துல இன்னைக்கு தேமுதிகவே திமுக கூட்டணியை நோக்கி ஓடக்கூடிய ஒரு தன்மைகளையும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ 24 டிஃபரன்ஸுங்கும் போது இந்த 3 குறைஞ்சதுன்னா, இந்த 3 தேமுதிகிட்ட வந்துன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து 27,000. இந்த 3 என்டிஏ கிட்ட போச்சுன்னா ஈக்குவல் ஆகிடும். அப்போ நீங்கள் பழைய கதைகளையே சொல்லி அப்டுடேட் ஆகாமல் சி.வி. சண்முகம் போன்றவங்கள்லாம் வந்து பிரிசனர் ஆஃப் பாஸ்டாக இருந்து சி.வி. சண்முகம் பேசுகிறார், கடந்த காலத்தின் கைதியாக இருந்து சி.வி. சண்முகம் பேசுகிறார். அல்லது அவருக்கு தெரிஞ்சே தன்னோட கேடர்ஸை எப்படி திருப்திப்படுத்துங்கிறதுக்காக சி.வி. சண்முகம் பேசியிருக்கலாம். அவர் லோக்கலாக ஒரு பெரிய தலைவர் தான், அவர் வன்னியர் கம்யூனிட்டிக்குள்ளே அவருக்கு பெரிய பேக்கிங்கெல்லாம் இருக்குது. அவர் அந்த கட்சிக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் மேனாக இருக்காங்க, நான் மறுக்க வரல. பட் அவர் சொன்னோட கருத்து தவறு. அந்த கருத்து வந்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய என்டிஏக்கும் 2வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் தான் பொருந்தும். அதிமுக எடப்பாடி பழனிசாமியை 3வது இடத்துல தள்ளுறதுக்கு அண்ணாமலை ஒரு நல்ல கூட்டணி அமைச்சா
அது ஈஸியாக முடியுங்கிறது தான் சிவி சண்முகம் வந்து கோடிட்டு காட்டுறதா நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் 4வது நாம் தமிழர் சீமானும் 8% வாக்கு பலத்தில் இருக்கிறாப்புல. அப்போ ஒரு அணியாக தன்னோட 2வது இடத்த எடப்பாடி பழனிசாமி காப்பாற்றுறதே வந்து அரசியல் சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது. நிதிஷ்குமார் மாதிரி சீமான பிஎம்ஓலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான எண்ண ஓட்டங்களும் இருக்கத்தான் செய்யுங்கிறத மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். ஜெயலலிதா சசிகலா அம்மையாருக்கு பதவியேற்பு விழாவுக்கு சென்னமேனி வித்யாசாகர் ராவ் வரமாட்டார். ரோசியா மாதிரி விலை போகக்கூடிய கவர்னர் அல்ல, ஆர்எஸ்எல்லேருந்து வந்த வெலமா சத்திரியா அவர் வரமாட்டார் நான் சொன்னேன். தந்தி டிவியில் ஹிண்டு ராம், சந்தாலியா, தினத்தந்தி பாலசுப்ரமணியத்தின் ஐயா அவர்கள் எல்லாருமே சசிகலா அம்மையாருக்கு பூச்செண்டு கொடுக்கும்போது நான் சொன்னேன் கவர்னர் பதவியேற்பு விழாவுக்கு வரமாட்டாருன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆகஸ்ட் 15ஆம் தேதி எமர்ஜென்சி ஹீரோவாக ஒரு காலத்தில் நாம் பாராட்டின இன்னைக்கு ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி, செல்லாக்காசு சுப்பிரமணிய சாமி நம்ம விமர்சிக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி ஆகஸ்ட் 15 வந்து சசிகலா அம்மையார் விடுதலைன்னு சொன்னாங்க. நான் விடுதலை கிடையாது, நான் நடக்காதுன்னு சொன்னேன். அடுத்தபடியாக நான் மிகவும் மதிக்கக்கூடிய என்னை நிரந்தர பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் சிறு வயசுலேருந்தே நான் ஒரு மதிப்பு மரியாதை வைக்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி எழுத்த ஐயா சத்யன் குருமூர்த்தி அவர்கள் வீடு தீப்பற்றி இருந்துன்னா சாக்கடை நீர்னாலும் அடைக்க வேண்டும்னு எமர்ஜென்சியில் திமுக கூட கூட்டணி சேர்வதற்காக சொல்லப்பட்ட அந்த கருத்தை சசிகலா அம்மையார் தொடர்பாக சொல்லும்போது நான் அன்னைக்கும் ஆணித்தரமாக சொன்னேன் பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னேன். அதே ரவீந்திரன் துரைசாமி தான் நான் இப்போ சொல்கிறேன். பிஎம்ஓவில் சீமான ஒரு நிதிஷ்குமார் மாதிரி நம்ம பயன்படுத்தினா என்னங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தெளிவாக இருக்குது. காரணம் மோடிக்கு வந்து 2029 தான் முக்கியம். அப்படி 29 தான் முக்கியம்னு சொல்லும்போது அவர் அதற்கு உடன்பட்டு வந்தால் எடப்பாடி பழனிசாமி 3வது தள்ளிட்டோம்னா 29ல் 98ல் வாஜ்பாய் தலைமையில் 1-1 கொண்டு வந்த மாதிரி இங்கே வந்து மோடி தலைமையிலே அண்ணாமலை முன்னெடுத்து பாஜக அதிக சீட்டு கொண்டு வந்து 29 பெரிய வெற்றியை பெறலாங்கிற ஒரு சூழலும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு சூழலாக தான் இருக்குது. இது சசிகலா மேட்ரு வந்து ஒருகை ஓசை இல்லை. தாமோதராஸ் நரேந்திர மோடி பிஎம்ஓலேருந்து இப்படி நினைக்கிறாரு, நீங்கள் தைரியமாக இதை பேசலான்னு எனக்கு உள்ளவங்க சொல்லும்போது நான் பேசினேன். அது தமிழ் மண்ணில் கரெக்டாச்சு. இதுவும் இப்படி ஒரு எண்ண ஓட்டம் பிஎம்ஓக்கு இருக்குது. இங்கே தமிழ்நாடு பிஜேபியில் பேச அண்ணாமலை தான் பைரன் சிங் சகாபாத், கல்யாண் சிங், எதியூரப்பா, கோபிநாத் முண்டே இவங்க மாதிரி தலைவராக வரக்கூடியவங்களை எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. பட் 29 சென்ட்ரிக்கா பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு டெல்லிக்குள்ளே இருக்க இந்த எண்ண ஓட்டமும் எடப்பாடியை 3வது தள்ளுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒருகை ஓசை தான். சீமான் வந்து 214 தனிச்சு போகிறேன், அதுதான் எனக்கு கெயினுங்கிற லெவலில் இன்னைக்கு கோயம்புத்தூர் மேட்சில் பாஷா விஷயத்தில் அண்ணாமலை சீமான் மோதல், அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதில் சீமான் மாற்று கருத்து அப்படி தான் அவர் போயிட்டுருக்கிறார். பட் 26க்குள்ளே இப்படி ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குங்கிறதும் எடப்பாடி பழனிசாமி 3வது போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறதும் நான் சிவி சண்முகம் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன். சிவி சண்முகத்துக்கு சசிகலா விஷயத்தில் நாம் சொன்னது நடந்துங்கிறது தமிழ் மண்ணில் எல்லாருக்குமே தெரியும். அதைத்தான் என்ன மிக கடுமையாக லெனின்ங்கிற அவர் உள்நோக்கம் என்ன உள்நோக்கம்னு எனக்கு தெரியும். அதை நான் சுட்டி காட்டலை. அவர் சொல்லும்போது கூட நான் சசிகலா விஷயத்தில் உள்ள அந்த மேட்டரை நேற்று நியூஸ் 18 தொலைக்காட்சி கூட சொன்னேன். அண்ணன் ரஜினிகாந்த் சீமான் சந்திப்புக்கு பிறகு நான் அன்னைக்கு சசிகலா விஷயத்தில் ஸ்கோர் பண்ணி ஜெயித்த மாதிரி இதுலேயும் ஏதோ நான் நிதிஷ்குமார் மாதிரி பண்ணிடுவோனுங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி தரப்புக்கு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. பட் அது ஒருகை ஓசை அல்ல. அரசியல் களத்துக்குள்ள பல பாசிபிலிட்டிஸ், மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸில் பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் எடப்பாடியை 3வது தள்ளுறதுக்குள்ள சாத்தியக்கூறுகளில் ஒன்று தேமுதிகவை அண்ணாமலை அதிமுகவிலிருந்து எடுத்துட்டா மேற்கு தெற்கு சிட்டியில் வந்து 3வது தள்ளிடலாம். ஒருவேளை நிதிஷ்குமார் மாதிரி சீமான் வருவார்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழகத்திலே எடப்பாடி பழனிசாமியை 3வது தள்ளிடலாங்கிற நோக்கம் இருக்குது. எடப்பாடி 3வது தள்ளிற நோக்கிறதெல்லாம் மோடிக்கு நோக்கம் அல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா 29ல் 1-1 98ல் வாஜ்பாய்க்கு வந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி 30 சீட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மோடிக்கு வரும். மோடி ஃபார் பிஎம் 2029 அது சரியாக இருக்குங்கிற எண்ண ஓட்டங்கள் பலருக்கும் இருக்குது. என்றாலும் எதுவுமே ஒருகை ஓசை இல்லை. எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நீங்கள் சீமான் அவர்களோட நெருங்கி பழகுறீங்க, அதனால் வந்து பிஎம்ஓடைய இந்த கருத்தை வந்து சீமான் அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? சீமான் அவர்கள் இது தொடர்பாக என்ன பேசியிருந்தாரு? சீமான் அவர்கள் சீயிங் இஸ் பிலீவிங். அவர் திமுக, அண்ணா திமுக, பாஜக, காங்கிரஸ் 4 வரையும் ஏற்றுட்டு தான் இருக்கிறாரு. ஒருத்தர் ஏற்றுட்டு இருக்கவரை வந்து நம்ம களங்கப்படுத்த வேண்டியதில்லை. அவர் பாதையில் போயிட்டு போகிறார். ஈஸியான இண்டிபெண்டன்ட் லீடர். அவர் பாதையில் அவர் போயிட்டு இருக்கிறார். இப்போ ஒருகை ஓசை தான் இது ஒரு அசாண்டேட் ஒருகை ஓசை தான். பிஎம்ஓ இப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு
இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.